பூஜையில் அற்புதம் காண்கிறேன் உன் கோயிலில் அடைக்கலம் புகுவேன் உன் சிறகில் அபயம் தேடுவேன் உன் காவலில் அர்ப்பணமாகிறேன் உன் பூஜையில் அற்புதம் காண்கிறேன் உன் கோயிலில் அடைக்கலம் புகுவேன் உன் சிறகில் அபயம் தேடுவேன் உன் காவலில் வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே உம்மாலய அழகை காணவே வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே உம்மாலய அழகை காணவே. பலிக்கென எதையும் கொணரவில்லை பலியாக என் வாழ்வை ஒவ்வொன்றளித்தே பலிக்கென எதையும் கொணரவில்லை பலியாக என் வாழ்வை ஒவ்வொன்றளித்தே இருப்பது எல்லாம் உன் கொடை என்றோ இனி இல்லாமை என்பதே இருக்காதென்றோ இருப்பது எல்லாம் உன் கொடை என்றோ இனி இல்லாமை என்பதே இருக்காதென்றோ அர்ப்பணமாகிறேன் உன் பூஜையில் அற்புதம் காண்கிறேன் உன் கோயிலில் அடைக்கலம் புகுவேன் உன் சிறகில் அபயம் தேடுவேன் உன் காவலில் வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே உம்மாலய அழகை காணவே வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே உம்மாலய அழகை காணவே. உழைப்பை தருவேன் உயிரை தருவேன் என் உள்ளம் தருவேன் என் உடைமை தருவேன் உழைப்பை தருவேன் உயிரை தருவேன் என் உள்ளம் தருவேன் என் உடைமை தருவேன் உம்முறவின் கருவியாய் என்னையாக்கும் உதவியை பெற்று வழி நடப்பேன் உம்முறவின் கருவியாய் என்னையாக்கும் உதவியை பெற்று வழி நடப்பேன் அர்ப்பணமாகிறேன் உன் பூஜையில் அற்புதம் காண்கிறேன் உன் கோயிலில் அடைக்கலம் புகுவேன் உன் சிறகில் அபயம் தேடுவேன் உன் காவலில் வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே உம்மாலய அழகை காணவே வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே உம்மாலய அழகை காணவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இது நம்ம எல்லோருக்கும் ஒரு இதமான ஞாயிறு, உலகம் முழுவதற்கும் ஆறுதல் தருகின்ற ஞாயிறு. காரணம், இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்ல ஆயன் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். தன் ஆடுகளை பற்றி மிக மிக மிகுந்த அக்கறையுடைய நல்ல ஆயனாக இருக்கின்ற இந்த உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும், சோர்ந்து துவண்டு போய் கிடக்கின்ற உலகத்தையும், இந்த உலகத்திலே நோயினால் பாதிக்கப்பட்டு வாடி வதங்கி கிடக்கின்ற எல்லா மக்களையும் தன் தோள்மேல் சுமந்து நமக்கு நல்ல உத்வேகத்தையும் உடல் சுகத்தையும் மன நலன்களையும் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக செபிக்கின்றோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரின் நீர் மீது இறங்குவீம். உலகின் பாவம் போக்குபவரின்
எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரின் நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேருவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினீர் என்பதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவருக்கும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்துப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்குள்ளும் உங்களது பிள்ளைகளுக்குள்ளும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் திருவிவிலியத்தில் ஈடு இணையில்லாத ஒரு திருப்பாடல் இருக்கிறது என்றால் அது 23வது திருப்பாடல். இதற்கு எல்லா மொழிகளிலும் பல்வேறு ராகங்களில் இசை அமைத்து மக்கள் உருக்கமுடன் பாடுகிறார்கள், மனப்பாடம் செய்து செபிக்கின்றார்கள். இந்த நல்ல ஆயன் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த திருப்பாடல் வரிகளை நமதாக்கிக் கொள்வோம். 1962ஆம் ஆண்டு புதுவையிலே நடந்த, பாண்டிச்சேரியில் நடந்த ஆயர் பட்ட அபிஷேகத்தின் பொழுது பாடப்பட்ட அந்த இசை தொனியிலே நாம் இப்பொழுது இந்த திருப்பாடலை உருகி பாடுகின்றோம். ஆண்டவர் எனது நல்லாயன்,
ஆகவே எனக்கொரு குறையும் மீறாது ஆண்டவர் எனது நல்லாயன். நீண்ட பசும் புல் தரை சேர்ப்பார் குளிர் நீர் நிலைக்கேனை அவர் நடத்தி செல்வார். ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் மீறாது ஆண்டவர் எனது நல்லாயன். ஆன வாழ்வு கோயில் தந்திடுவார். அறநெறிதனிலே ஒழுக செய்வார். ஆன வாழ்வு கோயில் தந்திடுவார். அறநெறிதனிலே ஒழுக செய்வார். நான் இருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பயமே இல்லை. ஏனெனில் என்னுடன் நீரிருக்கின்றீர். என்னை நின் கோலும் கழியும் தேக்கும். ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் மீறாது ஆண்டவர் எனது நல்லாயன். என் பகையாளர் முன் எனக்காக இனிய நல்விருந்தை ஒழுங்கு செய்தீர். என் பகையாளர் முன் எனக்காக இனிய நல்விருந்தை ஒழுங்கு செய்தீர். என் தலை மீது எண்ணெய் பூசி என்னை அபிஷேகம் செய்தே வைத்தீர். என்னே எனது பாத்திரம் நிரம்பி எத்துணை இன்பம் வழியோடு பொங்கி. ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் மீறாது ஆண்டவர் எனது நல்லாயன். என் புவி வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என்னை பின்தொடரும் உம் பேரன்பு என்றும் ஆண்டவர் வீட்டினில் உறைவேன். ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் மீறாது ஆண்டவர் எனது நல்லாயன். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார்.
நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாடுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4வது வாரத்திலே இந்த பாஸ்கா சுடர் திரி மகிமையோடு எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே உயிர்த்த ஆண்டவர் நமக்கு நல்ல ஆயனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆயன், நல்ல ஆயன். அப்படி என்றால் ஆடுகள், நல்ல ஆடுகள். நாம் ஆடுகளாக இருக்க வேண்டும் முதலில், அடுத்தபடியாக நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும். இந்த ஜெபத்தோடு இந்த சிந்தனையை நாம் தொடங்குகின்றோம். பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை வழக்கமாக நல்ல ஆயன் ஞாயிறாக நாம் கொண்டாடுவோம். இந்த 4வது வாரத்தின் நற்செய்தி வாசகம் வழிபாட்டினுடைய 3 சுழற்சியிலுமே, the triple cycle of Sunday liturgy, the reading is taken from the Gospel of John. யோவானின் நற்செய்தியிலிருந்து நற்செய்தி பகுதி எடுக்கப்படுகிறது. இந்த யோவான் நற்செய்தியிலே குறிப்பாக 10வது அதிகாரத்தை நல்ல ஆயன் அதிகாரமாக, the good shepherd chapter என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தை நாம் படித்து மகிழலாம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே முதல் ஆண்டு சுழற்சியிலே யோவான் 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வைக்கப்படுகின்றன. அதே போல் அடுத்து வருகின்ற பகுதி 11லிருந்து 16 வரை இன்னொரு சிந்தனைக்கு, அந்த நல்ல ஆயனை பற்றிய இன்னொரு படிநிலை சிந்தனைக்கு நம்ம இட்டு செல்கிறது. இந்த முதல் 10 வசனங்களை நாம் இன்று வாசிக்க கேட்டிருக்கின்றோம். ஏன் இந்த ஆயன் ஆடு உறவுக்கு நம்முடைய திருவிவிலியம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று நாம் சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அன்புமிக்கவர்களே, நம்முடைய திருவிவிலியத்தை திறந்து பார்க்கும் பொழுது முதல் முறையாக ஆயன் என்ற சொல் பயன்படுத்தப்படுவது, ஆயன் என்ற ஆள் அடையாளப்படுத்தப்படுவது தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 2ஆம் வசனத்திலேயே ஆபேல், அவன் ஆடு மேய்ப்பவனாகவும், எனவே தன்னுடைய ஆட்டுக்கிடையிலிருந்து ஒரு ஆட்டை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்பவனாகவும் நாம் வாசிக்கின்றோம். எனவே முதல் ஆயன் ஆபேலாக நாம் பார்க்கிறோம். அது தொடர்ந்து விவிலியத்தை படிக்கிறவர்கள் தவற விட முடியாத ஒரு காரியம், they cannot miss when you read the scriptures, is that மிக முக்கியமானவர்கள் எல்லாம் ஆட்டு இடையர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆடு மேய்ப்பவர்களாக, மந்தை காப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய மூதாதையரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் ஒரு ஆட்டு இடையர், ஈசாக்கு ஒரு ஆட்டு இடையன், யாக்கோப்பு சொல்லவே வேண்டியதில்லை, ஆடுகளாலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆடுகளாலே நிறைய கஷ்டப்பட்டு இருக்கின்றான் யாக்கோப்பு. அதன் பின் வருகின்ற நம்முடைய தலைவர்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அது யோசேப்பாக இருக்கலாம் தொடக்க நூலிலே, அடுத்தபடியாக பெரிய ஹீரோவாக மக்களை வழிநடத்திய மோசே முழுக்க ஆடு மேய்ப்பவர். அதன் பிறகு வருகின்ற மிகப்பெரிய தலைவர் யோசுவா, மக்களை வழிநடத்தி யோர்தானை கடக்க வைத்தவர், அவரும் ஒரு ஆட்டு இடையன். ஆக மொத்தம் நம்முடைய தலைவர்கள் எல்லாமே ஆடு மேய்ப்பவர்களாக இருக்கின்றார்கள். அரசர்கள் என்று வரும் பொழுது தாவீது ஒரு ஆடு மேய்ப்பவர், ஆட்டு மந்தையை காப்பவர், அது சொல்லவே வேண்டியதில்லை. இறைவாக்கினர்களுக்கு வரும் பொழுது ஆமோஸ் ஒரு ஆட்டு இடையன். இவ்வாறு திருவிவிலியத்தின் முக்கியமாக பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமானவர்கள் எல்லோருமே இந்த ஆட்டு இடையர் குழுவிலிருந்து வருகிறவர்களாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஆடுகளை மேய்ப்பவர்கள் மிக மிக தாழ்ந்து போன, மிக கேவலமாக கருதப்பட்ட, நாகரிகம் இல்லாததாக கருதப்பட்ட
இன்றைய உலகத்திலே சிவிலைஸ்டு வேர்ல்ட், பெர்ஃப்யூம் வேர்ல்ட், எல்லாம் வாசனை உலகம். சானிடேஷன், கை கழுவ வேண்டும், சுகாதார உலகம். இந்த உலகத்திலே ஆட்டிடையர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அசிங்கமானவர்கள், அழகு இல்லாதவர்கள், அருவருக்கு தக்கவர்கள். ஆட்டினுடைய அந்த வாசனையை தங்கள் மேல் எடுத்துக்கொண்டவர்கள், ஆட்டோடு புரண்டு படுத்து வாழ்பவர்கள், ஆட்டோடு தான் தங்கள் வாழ்க்கையை இணைத்து கொண்டவர்கள். இப்படிப்பட்ட ஆட்டு இடையர்களுக்கு திருவிவிலியம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால் காரணம், அந்த ஆட்டு இடையனுக்கும் ஆயனுக்கும் இடையே இருந்த வர்ணிக்க முடியாத, சொல்லி தீர்க்க முடியாத அன்பு, அந்த அன்பு பந்தம், பாசம். அதைத்தான் இந்த நல்ல ஆயன் ஞாயிறிலே நாம் உணர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆட்டு இடையனும் ஆடுகளும் இட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் ஃப்ளாக் என்று சொல்லலாம். இட்ஸ் அ லிவிங் ஃபேமிலி. அது ஒரு குடும்பம் போல வாழ்வார்கள். ஆட்டிடையன் தன் ஆடுகளோடு, தன் குழந்தைகளோடு எப்படி பெற்றோர் வாழ்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கமாக, இறுக்கமாக, மிக அந்நியமாக வாழ்வார்கள். அந்த ஆட்டுக்கு ஒரு சின்ன தீங்கு வந்தாலும் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நேரம் கருதி உங்களிடம் இந்த நாட்களில் நிறைய ஓய்வு இருப்பதால் இதை பற்றி படிப்பதற்கு நல்ல ஒரு வாசகம் வேண்டுமென்றால் எசேக்கியேல் இறைவாக்கினர் 34ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை எடுத்து படியுங்கள். எசேக்கியேல் 34 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே கடவுள் தன்னை எப்படி ஒரு ஆயனாக மாற்றி தன் ஆடுகளை எப்படி சுமந்து கொண்டு செல்வார், குறிப்பாக வலுவிழந்த, வலிமை இழந்து இருக்கின்ற ஆடுகள் மீது தனி கவனம் செலுத்துவார் என்று தானே உரைப்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் 34ஆம் அதிகாரத்திலே சொல்வதை பார்க்கின்றோம். இதே கருத்தை எசையா இறைவாக்கினரும் 48ஆம் அதிகாரத்திலே, 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எசேக்கியேல் 40:11 மிக அழகாக சொல்லுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல நான் என் மக்களை காக்கின்றேன் என்று. கடவுள் ஆயனாக மாறுவதும், மக்களை தன் ஆடுகளாக பாவிப்பதும், அந்த உறவிலே, பாசத்திலே, பிணைப்பிலே அவர்களை பாதுகாப்பதும் தான் இந்த நல்ல ஆயன் ஞாயிறுடைய செய்தியாக நமக்கு இருக்கின்றது. இந்த நாளிலே அன்புமிக்கவர்களே, நல்ல ஆயன் ஞாயிறு, இந்த ஆட்டு இடையனிடம் நாம் எல்லோரும் கேட்கின்ற ஜெபம், உம்முடைய ஆடுகள் எல்லாம் நோயுற்று போயிருக்கின்றன, நலம் குன்றி போயிருக்கின்றன. உம்முடைய ஆடுகள் எல்லாம் சுருண்டு வாடி வதங்கி கோவிலுக்கு போக முடியாமல், வழிபாட்டிலே பங்கேற்க முடியாமல், தங்கள் வேலைகளை வழக்கம் போல பார்க்க முடியாமல் எல்லோரும் சுருண்டு துவண்டு கிடக்கின்ற இந்த நேரத்திலே நல்ல ஆயனை என்ன செய்வீர்? அதே எசேக்கியேல் நீங்கள் படிக்கும் பொழுது சொல்லுவார், என் ஆடுகளை நான் என் தோள்மேல் சுமந்து கொள்வேன், காயப்பட்டதற்கு மருந்து கொடுப்பேன், சுகவீனமாக இருப்பதற்கு தனி கவனம் செலுத்துவேன், சினையாக இருக்கின்ற ஆடுகளை நான் என்னுடைய தனி கவனத்தில் எடுத்துக்கொள்வேன். இவ்வாறு ஆடுகளின் மீது அக்கறையுடைய அந்த ஆயன் இன்றைய கொரோனா உலகின் மீதும், இன்று துவண்டு கிடக்கின்ற நம் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட அக்கறையோடு பார்க்கின்றார். இந்த ஆயன் நமக்கு சுகமில்லாதவர்களுக்கு சுகம் அளிப்பவராக, இந்த சுகாதாரம் இல்லாத உலகத்திற்கு சுகாதாரம் தருபவராக, இன்று துவண்டு போயிருக்கின்ற உலகத்திற்கு புது தெம்பு கொடுக்கின்ற ஆயனாக நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஆயனிடம் இந்த ஆடுகள் பார்ப்பது 2 காரியங்களை பார்க்கின்றன. ஒன்று, அவர் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர். இன்றைய வாசகம் யோவான் 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் எடுக்கும் பொழுது அது என்ன வலியுறுத்தி சொல்லுகிறது என்றால், 2வது பகுதி நானே நல்ல ஆயன் என்று தெளிவாக சொல்லுவார். ஆனால் இந்த முதல் பகுதியிலே நான் ஆட்டு மந்தையினுடைய வாயில் என்று சொல்வார். ஐ ஆம் த கேட் ஆஃப் த ஷீப் ஃபோல்ட். இந்த ஆட்டு தொட்டி என்று சொல்லுவோம், ஆட்டு பட்டி என்று சொல்லும். அந்த காலத்திலே எல்லா குடும்பங்களும் ஆடுகள் வைத்திருப்பார்கள். இரவு நேரத்திலே பாதுகாப்பு வேண்டும். ஆடுகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து 2. ஒன்று, திருடர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், திருடி செல்வார்கள். என்றால் அதுதான் அவருடைய பெரிய பண சொத்து. Their cash cattle is the sheep and goat.
ஆடு இருந்தால் அவனுக்கு அவ்வளவு வசதி செல்வம். எனவே ஆடுகளை திருடுவதற்கு எப்பொழுதும் கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள், திருடர்கள் இருப்பார்கள். இன்னொரு ஆபத்து அங்கு இருக்கின்ற ஓநாய்கள். பாலஸ்தீனில் நிறைய ஓநாய்கள் இருக்கும். ஓநாய்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய உணவு இந்த ஆடுகள். எனவே இந்த ஆட்டு மந்தையை சுற்றி வேலிகள் அமைத்து, அடைப்புகள் அமைத்து, அதுதான் ஷீப் ஃபோல்ட், ஆட்டு பட்டி என்று சொல்கிறோம், தொட்டி என்று சொல்கிறோம். அங்கே ஆடுகளை இரவு நேரத்தில் பாதுகாப்பார்கள். திருடர்கள், கொள்ளை அடிப்பவர்கள், கொடிய விலங்குகள் கொலை செய்வார்கள். இந்த கொலை, கொள்ளை, திருடர்கள், கொடிய விலங்குகள் இவற்றிலிருந்து காப்பாற்றுவதற்காக எல்லா ஆடுகளையும் ஒன்றாக வைத்திருப்பார்கள். எனவே ஆடுகளை வேலி போல அடைப்பு வைத்து பாதுகாப்பது முக்கியமல்ல, ஆட்டு தொட்டியுடைய வாயில் தான் மிக முக்கியம். எனவே அவர் சொல்லுகிறார், நான் வாயிலில் நிற்கின்ற வாட்ச்மேன் அல்ல, நான் காவல்காரன் அல்ல, நான் தான் வாயில். என் வழியாகத்தான் ஆடுகள் பத்திரமான இடத்திற்கு போக முடியும். என் வழியாகத்தான் ஆடுகள் மேய்வதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் வெளியிலே செல்ல முடியும். வாழ்வு காணுவதும் பாதுகாப்பு தருவதும் இந்த வாயில் நான். எனவே இந்த உயிர்த்த ஆண்டவர் இன்று நமக்கு இன்றைய சூழ்நிலையிலே மிக சிறப்பான ஒரு ஆறுதல் தருகிறார். நான் வாயில், என் வழியாக நீங்கள் சென்றால் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இரவு நேரங்களிலே என் வழியாக நீங்கள் வெளியே வந்தால் பகலிலே உணவும் பருக நீரும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு பாதுகாப்பும் போஷிப்பும் கொடுப்பது இந்த வாயில்தான். எனவே தன்னை வாயிலாக்கிக்கொள் நுழைவாயில் ஆக்கிக் கொள்ளுகிற ஆண்டவர் இந்த ஆடுகளை என்ன சொல்லுகிறார்? காலை வேளையிலே ஒவ்வொரு ஆட்டு இடையனும் அந்த வாயில் அருகே வந்து நிற்பான். வந்து தனக்குரிய ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பானாம். நம்பவே முடியவில்லை. நாம் கொஞ்சம் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கு தெரிந்தவர்கள் பெயரெல்லாம் தெரியும். அதே போல்தான் ஆயினும் தன் ஆடுகளுக்கு பெயர் சொல்லி பெயர் சொல்வது என்பது விவிலியத்தில் மிக மிக முக்கியமானது. பெயர் என்று சொல்லும் பொழுது இட் சிக்னிஃபைஸ் எம்பவர்மெண்ட். ஐ மேட் சம்படி, என் பெயர் ஒருவருக்கு தெரிகிறது என்றால் என்னை அவர் அறிந்திருக்கிறார். இன்டிமசி, நெருக்கத்தை அது குறிப்பதை காட்டுகின்றோம், அது குறிப்பதை நாம் உணர்கின்றோம். இட்ஸ் பர்சனல். 1000 பேர் இருக்கும் பொழுது என்னுடைய பெயர் உமக்கு தெரிகிறது என்றால், பல பேரை நீங்கள் சந்தித்த பிற்பாடும் என் பெயரை நீங்கள் மறக்காமல் இருக்கிறீர்கள் என்றால், ஐ எம் சம்படி ஃபார் யூ, நான் உமக்கு முக்கியமானவள். எனவே ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால், எனக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன தேவை, இன்று என்னை பாதிப்பது என்ன, இன்றைக்கு என்னுடைய வாழ்வு சூழல் என்ன என்பதை நன்றாக அறிந்த ஆயனாக அவர் இருக்கின்றார். குறிப்பாக இந்த கொரோனா சூழலிலே நாம் இதை புரிந்து கொள்ள முடிகிறது, ஆறுதல் அடைய முடிகிறது. பெயர் சொல்லி அழைப்பவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, அந்த ஆடுகள் பல ஆயர்கள் அந்த வாயிலில் நின்று கொண்டு பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் தன்னுடைய ஆயன் யார் என்று அவருடைய குரலை அறிந்திருக்கின்றன. அனதர் ஃபெமிலியாரிட்டி, அனதர் மேட்டர் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி, அந்த நெருக்கம். அவருடைய குரல் பல ஆயர்களுடைய குரல் அங்கே இருந்தாலும் என்னுடைய ஆயன் யார் என்ற குரல் அந்த ஆட்டுக்கு நன்றாக தெரிகிறது. எனவே நம் ஒவ்வொருவரையும் அறிந்தவராக, தெரிந்தவராக, புரிந்தவராக அறிந்திருக்கின்றார், தெரிந்திருக்கின்றார், புரிந்து வைத்திருக்கிறார். நம் பெயர் சொல்லி அழைக்கிறார், அவர் குரல் கேட்டு நாம் நடக்கின்றோம். இதான் மிக முக்கியமானதாக நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆட்டுக்காரன், இந்த மந்தைக்காரன், இந்த ஆடு மேய்ப்பவன் கடைசியாக இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வசனத்திலே மிக அழகாக, எனக்கு நற்செய்திக்குள் நற்செய்தி என்ற பல வசனங்களை நான் தேர்ந்தெடுப்பேன். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், யோவான் 3:16 கடவுள் உலகு எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றார். அதே போல நற்செய்திக்குள் ஒரு நற்செய்தி, குட் நியூஸ் விதின் குட் நியூஸ். அதிலே ஒன்று 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோவான் நற்செய்தி. ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும், அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்றே நான் வந்தேன். I came so that the sheep may have life in abundance, life in fullness. முழுமையான வாழ்வு, நிறைவான வாழ்வு. இன்று நாம் குறைபட்டு போயிருக்கின்றோம், நோய்பட்டு இருக்கின்றோம், சுகவீனப்பட்டு போயிருக்கிறோம், பலவீனமாயிருக்கின்றோம், வீட்டிலே சுருண்டு கிடக்கின்றோம். அந்த நல்ல ஆயன் இதை விரும்பவில்லை. இதற்காக அவர் வரவில்லை. மாற்றுவார், மாற்றங்களை கொண்டு வருவார்.
நாம் வாழ வேண்டும், வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்று விரும்புகிற அந்த நல்ல ஆயனை இன்று நாம் பார்த்து ஜெபிக்கின்றோம். அன்புமிக்களே, இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஜெபத்திற்காக திருப்பாடல் 23 ஏற்கனவே நாம் நம்முடைய தியான திருப்பாடலாக அதை பயன்படுத்தினோம். இந்த திருப்பாடல் பொதுவாக திருப்பாடலுடைய ஆசிரியர் தாவீது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த திருப்பாடல் 23வது திருப்பாடல், நான் சொன்னேன், ஈடு இணையில்லாத இறை பக்தியை, இறை உணர்வை, இறை உடனிருப்பை, இறை பாதுகாப்பை, இறை அக்கறையை நமக்கு ஊட்டுகின்ற ஒரு திருப்பாடல் இருக்கிறது என்றால் 23. நிறைய பிள்ளைகள், என் பங்கிலே நிறைய பிள்ளைகள் இதை மனப்பாடமாக சொல்வார்கள். என்னுடைய மறைக்கல்வி பிள்ளைகள் என்று சொல்லி நான் மகிழ்கிறேன். பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவர்கள் கூட. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்வேன். நான் சோகமாக இருந்த பொழுதெல்லாம், அல்லது தனிமையாக இரவு நேரங்களில் வாகனம் வருமோ வராதோ, பஸ் வருமோ வராதா, ட்ரெயின் வருமோ வராதா என்று இந்தியாவிலும் வெளியிலும் இருந்த காலத்தில் எல்லாம் தியான பாடலாக பாடி அந்த பாடலைத்தான், அந்த இசையில்தான் அடிக்கடி பாடி தெம்பு பெற்றதுண்டு, பலம் பெற்றதுண்டு, வழி கண்டதுண்டு, வாழ்வு கண்டதுண்டு. இந்த திருப்பாடல் எப்பொழுது தாவீதுக்கு எழுத தோன்றியது என்று பார்க்கின்றோம். அவர் அழகாக இந்த திருப்பாடலை ஜெபிக்கிறார். என் ஆயன் ஆண்டவர், நாம் வழக்கமாக சொல்கிற வார்த்தை, ஆனால் இப்பொழுது இருக்கின்ற வரிகள், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. எப்படி இந்த துணிச்சல் இவருக்கு வருகிறது, எப்பொழுது வந்தது என்று நாம் யோசிக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நாட்களிலே திருவிவிலியத்தை புரட்டுவோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த திருப்பாடலுடைய பின் அமைவு மிக அழகாக புரிவதாக நான் பார்க்கின்றேன். தாவீது அரசனாக அப்பொழுதுதான் கடவுளால் அடையாளப்படுத்தப்பட்டு அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறான். சவுல் முதல் அரசன், அவனுடைய வாழ்வு வீழ்ந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய காலம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடவுளுடைய பார்வையிலே அவன் ஒதுக்கப்பட்டவனாக, நிராகரிக்கப்பட்டவனாக, பாவம் செய்தவனாக இருக்கிறான். எனவே த பட்டிங் கிங், த பிரின்ஸ் கிங், த ஃபியூச்சர் கிங், எதிர்கால அரசராக தாவீது உருவாகி கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியிலே தாவீதுக்கு பெரும் பேரு புகழ். ஏனென்றால் கோலியாத்தையே சாய்த்தார். இதை சவுலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே தாவீதை கொன்றுவிட வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும். தனக்கு நேரடி எதிரியாக, அதே நேரத்தில் அவனுக்கு மன சோர்வு இருக்கும் பொழுதெல்லாம் தாவீதை கூப்பிட்டு தான் பாடல்கள் பாட சொல்வான், இசைக்கருவிகள் மீட்டச் சொல்லி அவன் ஆறுதல் பெறுவான். ஆனால் அதே நேரத்தில் தாவீதை, அவனுடைய வளர்ச்சியை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. தாவீதை கொல்வதற்காக பல முயற்சிகள், முக்கியமாக 3 முயற்சிகள் எடுத்திருக்கிறான். அதில் ஒரு முயற்சி தான் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்றோம். தன்னோடு 3000, ஒரு மனுஷனை கொல்றதுக்கு 3000 போர் வீரர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட வலிமையான போர் வீரர்களை அழைத்து கொண்டு தாவீதை தேடி செல்கிறான். உளவுத்துறை சொல்லுகிறது தாவீது எங்கே பதுங்கி இருக்கிறான் என்று. என்கேடி என்ற இடத்திலே, இந்த என்கேடி மிக முக்கியமான இடம் அன்புமிக்கவர்களே. நம்முடைய விவிலிய பூகோளத்திலே, இந்த ஜியோகிராஃபி ஆஃப் த பைபிள் படிக்கும் பொழுது அந்த டெட் சி என்று சொல்கிறோமே, சாக்கடல் என்று சொல்லுகிறோமே, சால்ட் சி என்று சொல்லுகிறோமே, அந்த டெட் சி, அந்த சாக்கடல், அதனுடைய மேற்கு புறமாக, நமக்கு இடதுபுறமாக மேற்கு புறமாக இந்த என்கேடி என்ற இடம் இருக்கிறது. என்கேடி என்ற அந்த இடத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் வரை ஆடுகளின் பாறை. பாறை அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பாறைகள் பகுதியில் தான் நம்முடைய திருவிவிலியத்தினுடைய த ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் என்று சொல்லுகிறோமே, கும்ரான் என்ற பழைய பதிவுகள் எல்லாம் நமக்கு கிடைத்தது அங்குதான். அந்த பகுதியில் தான் பிற்காலத்திலே அகவிழல் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதை கண்டுபிடிக்கின்றார்கள், ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸில். இந்த பகுதியை என்கேடி என்று சொல்கிறார்கள். வரை ஆடுகளின் பள்ளத்தாக்கு அல்லது வரை ஆடுகளின் பாறை, அதுதான் அர்த்தம் என்கேடி என்றால். வரை ஆடு என்றால் எது? கட்டுக்கோப்பு இல்லாத, கட்டுக்கு அடங்காத, முரட்டுத்தனமான ஆடுகள் தான் வரை ஆடுகள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்ந்து வைல்டு கோட் ராக், வைல்டு கோட் ராக், வரை அறை ஆடுகளுடைய பாறை. அது அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, ஒழுங்குக்கு கொண்டு வர முடியாது.
அப்படிப்பட்ட ஆடுகள். அது ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறையிலே தாவி குதிக்கக்கூடியது. அவ்வளோ வலிமையுடைய ஆடுகள். அந்த ஆடுகள் அதிகம் இருக்கின்ற அந்த பகுதி என்கேடி. அங்கேதான் தாவீது போய் பதுங்கி இருக்கிறான் என்ற செய்தி சவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே சவுல் 3000 பேரை திரட்டி கொண்டு அந்த மலைப்பகுதிக்கு செல்லுகிறார். அங்கே போகும்பொழுது என்ன நடக்கிறது என்றால், சவுல் இஸ்ராயேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவன் ஆள்களையும் தேடி வரை ஆடுகளின் பாறைகளுக்கு எதிர்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். ஆட்டுப்பட்டியை சவுல் பார்த்திருக்கிறார். அப்போ அந்த ஆட்டுப்பட்டி யாரும் பார்த்திருக்க வேண்டும்? அதற்கு முன்னால் போய் ஒளிந்து கொண்ட, அங்கே ஒரு குகையிலே பாறையிலே ஒளிந்து கொண்ட தாவீதும் பார்த்திருக்க வேண்டும். அந்த ஆடுகளை பார்த்த பொழுது, அந்த ஆடுகள் ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டுவதை பார்க்கும் பொழுது, தானும் அப்படித்தான் குதித்து குதித்து தப்பிக்க வேண்டியிருந்த நேரத்திலே, கர்ணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள், டஸ்ட் விழுந்த அவ்வளோதான், கீழே பள்ளத்தாக்கில் விழணும். அப்படிப்பட்ட அந்த வரை ஆடுகளின் பாறையிலே தாவீது தஞ்சம் தேடுகின்றார். அவர் போகும் பொழுது, அவருக்கு அந்த ஆடுகளை பார்க்கும் பொழுது இந்த திருப்பாடல் ஜெபமாக மாறுகிறது. ஏனென்றால் ஆடுகளோடு இருந்தவர் தாவீது. சவுல் அரசர் யார் இந்த பெலிஸ்திய அரக்கன் கோலியாத்தை சாய்ப்பார்கள் என்று ஆள் தேடிக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த சிறுவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீது அங்கே வந்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 படிக்கிறோம். அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவி கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன். எனவே இந்த பெலிஸ்தியன் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சவுலிடம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனங்களிலே சொல்வதை பார்த்தோம். எனவே தாவீதுக்கு ஆடுகளோடு இருந்து பழக்கம். எனவே இந்த ஆடுகள் ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறை, கர்ணம் தப்பினால் அங்கே பள்ளத்தாக்கிலே மரணம். இந்த சூழ்நிலையில்தான் இந்த திருப்பாடலை அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். என் ஆயர் ஆண்டவர், என் கடவுள் என்னுடைய ஒரு காலத்திலே ஆட்டினுடைய இடையனாக மேய்ப்பனாக இருந்திருக்கின்றேன். எனக்கு தெரியும் ஆடுகளை பற்றிய அக்கறை, ஆடுகளின் மீது எவ்வளவு கனிவு பரிவு என்று எனக்கு தெரியும். ஆடுகளை நான் எவ்வாறு பேணி காத்திருக்கிறேன், எப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியிருக்கிறேன். இந்த ஆட்டை இந்த ஆயன் விட்டு விடுவாரா? ஆண்டவரே என் ஆயர். எந்த இடத்துல பாடுகிறார் பாருங்கள். எனக்கு ஏதும் குறையில்லை. 3000 பேர் வரட்டும், 16000 பேர் என் வலப்புறம் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். அந்த ஆயர் என்ன செய்வார்? வழக்கமாக 2 காரியங்களை செய்வார். அந்த ஆட்டுக்கு வேண்டிய மிக மிக முக்கியமானது பசும்புல் வெளி மீது என இளைப்பார செய்வார். நாம் நினைக்கிறோம் பசும்புல், கிரீன் பாஸ்டர்ஸ், வெறும் உணவு ஊட்டுகின்ற சோறு போடுகின்ற ஆயன் கிடையாது. அந்த பசும்புல் தரையிலே என இளைப்பார, it gives me rest, அந்த பீஸ்ஃபுல் ரெஸ்ட். அதனால தான் உயிர்த்த ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு அமைதி. அதுதான் அந்த அமைதி, இளைப்பாறுகின்ற அமைதி. வாழ்க்கையினுடைய இந்த வேகத்திலே, வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்திலே மூச்சு வாங்க வாங்க நாம் ஓட வேண்டி இருக்கிறது. ஆனால் இளைப்பாற்றி இந்த நிம்மதி, இந்த ரெஸ்ட், இந்த பீஸ் அவர் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். பசும்புல் வெளி மீது, பசும்புல் வெளி இதமாக இருக்கும், மெத்தை போல இருக்கும், இனிமையாக பசுமையாக இருப்பதால் ஒரு விதமான இத உணர்வு கிடைக்கிறது. அங்கே அவர் என்னை இளைப்பார செய்வார். அப்போ அந்த புல்லை நான் உண்பதும் அங்கே நான் இளைப்பாறுவதும், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அடித்து செல்ல தண்ணியில் போயிட்டு என்னை பயமுறுத்த மாட்டார். அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கிற பீஸ்ஃபுல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், ஃப்ரெஷ்ஷாக போகிற தண்ணி, அந்த தண்ணீரை எனக்கு பருக செய்வார். என்னுடைய ஆயர் எவ்வளோ அக்கறையாக இருந்தார் என்னுடைய ஆயர். என்னென்ன நான் என் ஆடுகளுக்கு அதை செய்திருக்கிறேன். அடுத்தபடியாக அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். கொரோனாவால் விழுந்து கிடக்கிற இந்த உலகத்திற்கு புத்துயிர் அளிப்பார் இந்த நல்ல ஆயர். என் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் எனக்கு ஒரு புது தெம்பு, புது பார்வை, புது பலம் கொடுப்பவர் நல்ல ஆயர்.
தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். அவர் அவருடைய மகிமைக்கு ஏற்ப, அவருடைய பெயருடைய மாட்சிக்கு ஏற்ப என்னை சரியான பாதையிலே நடத்துவார். எனக்கு வேண்டியதை கொடுப்பவர் மட்டுமல்ல, எனக்கு கற்றுக் கொடுப்பவரும் அவர், என்னை சரியான வழியிலே நடத்துபவரும் அவர். அடுத்தபடியாக இவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை சொன்ன தாவீது வேற ஒரு இடத்துக்கு போறார். அப்படியே மாற்று கருத்து. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், அப்படியே கீழே பார்க்குறாரு, வரையாடுகளின் பாறை பயங்கரமா இருக்கு, இங்க நான் தப்பி தவறி விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ரெண்டு தெரியுது. ஒரு ஆட்டுக்கு ரெண்டு தெரியுமா? ரெண்டு கண்கள். அந்த ரெண்டு கண்களை ரெண்டு விஷயம் தெரியுமா? ஒன்று ஆயன் தெரிவார். ரெண்டு ஆயன் கையில் இருக்கிற ரெண்டு காரியங்கள் தெரியும். ஆயன் எப்பொழுதும் ரெண்டு வைத்திருப்பாராம். ஒன்று கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஒரு ஆயன் தன் கையிலே வைத்திருக்கிற ரெண்டு காரியங்கள் கோலும் நெடும் கழியும். இந்த கோல் என்று சொல்லும் பொழுது அது சற்று கண்டிப்பானது, கடுமையானது, கசப்பானது. ஆடுகள் அப்படி இப்படி வழி தவறி அங்கே திரும்பும் பொழுது, அது வழி தவறி போகும் பொழுது அந்த கோலால் தட்டுவார். நீதிமொழிகள் ஆகமும் அதிலே நாம் படிக்கின்றோம். 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். நீதிமொழிகள் ஆகமும் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அப்படிதான். பிறம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர். மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். இந்த தண்டிக்கின்ற, கண்டிக்கின்ற, நெறிப்படுத்துகின்ற, வழிபடுத்துகின்ற, வழி தவறி போகும்பொழுது தட்டி விடுகின்ற அந்த கோல்தான் இந்த கோல் என்று சொல்வது. ஆடுகளை மேய்ப்பவர் ஆடுகளை வழிபட நடத்துவதற்காக. அதே நேரத்தில் வெளியிலிருந்து அது ஆபத்து வந்தால் அந்த கோலால் தான் அடித்து விரட்டுவார். அந்த கோல் பாதுகாப்பு கோல், இவர்களை நெறிப்படுத்துகின்ற, வழிபடுத்துகின்ற கோல். கோல் நெடுங்கழி என்று சொல்லும் பொழுது தன்னுடைய கையிலே ஒரு நீண்ட கொம்பு வைத்திருப்பார். அந்த கொம்பு ஆட்டு இடையினுடைய அடையாளம். ஆடுகளுக்கு முன்னால் தான் ஆட்டிடையன் செல்வார். நாம் மாடு ஓட்டுவது மாதிரி மாட்டுக்கு பின்னால், வாளுக்கு பின்னாடி நாம் நடக்கின்றோம். ஆனால் ஆயன் ஆடுகளுக்கு முன்னால் செல்லும் பொழுது அவனுடைய அந்த நெடுங்கோல் அவனுடைய கண்ணிலே, அதோ அந்த வழியை செல்ல வேண்டும், ஆயன் அங்கே இருக்கிறார் என்று அந்த நெடுங்கழி என்னை தேக்கும், என்னை விழுந்து விடாமல் தாங்கிக் கொள்ளும். நான் அப்படியே ஸ்லிப்பாகி சவுலிடமிருந்து தப்பித்து ஓடுவதற்காக நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் ஜம்ப் பண்ணுற, குதிக்கும் பொழுது தவறிவிட்டாலும் அவருடைய நெடுங்கோல் என்னை தாங்கிக் கொள்ளும், தேக்கும் என்று அழகாக பாடினோம். அவருடைய கோலும் நெடுங்கழியும் எனக்கு எவ்வளவு பாதுகாப்பு. எனவே நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கும் அஞ்சிடேன். இந்த எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை, விருந்து என்றால் உன்னை கௌரவிப்பதுதான் விருந்து கொடுப்பது, என்னை கௌரவிப்பீர். என் தலையில் நறுமண தைலம் பூசி என்னை அபிஷேகம் செய்து, அபிஷேகம் செய்வது என்றால் ஒரு பொறுப்பிலே உன்னை அமர்த்துவது. நீர் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர், அதை நீர் செய்வீர். என் பாத்திரம் நிரம்பி, பாத்திரம் கப், விவிலியத்திலே அது இன்பத்தையும் குறிக்கும், துன்பத்தையும் குறிக்கும். இயேசு பூங்காவனத்தில் அந்த துன்பத்தை குறிக்கிற பாத்திரம் சொன்னார். இன்னொரு இடத்தில் இது மகிழ்ச்சியின் பாத்திரமாகவும் இதை பார்க்கிறோம். என்னுடைய மகிழ்ச்சி நிரம்பி வழி, என் வாழ்வு குறைவின்றி நிறைவுள்ளதாகிறது. எனவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். இந்த ஆயனுடைய அருள் நலமும் பேரன்பும் புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய பார்வையிலே நெடுநாள் நெடுநாள் என்று சொன்னால் எப்பொழுதும் வாழ்ந்திருப்பேன் என்று அழகாக அவர் பாடிய பாடல் நம் ஒவ்வொருவருடைய ஜெபமாக மாறட்டும். இந்த நாளிலே நல்ல ஆயனாகிய உயிர்த்த ஆண்டவரிடம் ஆடுகளாகிய நாம் தஞ்சம் தேடி அவருடைய புது ஆற்றலை, அவருடைய உயிர்ப்பினுடைய ஆற்றலை, உடல் இருப்பை, இந்த பாதுகாப்பு உறுதிமொழிகளை நமதாக்கி கொண்டு மீண்டும் உறுதியோடு வாழ்வோம். ஆண்டவரே என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை.
ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்குள்ள இன்றைய நம்பிக்கையாளர் மன்றாட்டை நாம் சுருக்கி இந்த காணிக்கையோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்ம எல்லோருடைய தேவைகள், இன்றைய 2 தேவைகள் முக்கியமாக முன்வைக்கிறோம் நல்ல ஆயனிடம். ஒன்று, இன்றைய முடங்கிய சூழ்நிலை விரைவிலே முடிய வேண்டும். நாம் சமூகமாக மகிழ்ச்சியாக வெளியிலே வந்து நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிகழ்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக விரைவிலே ஆலயம் வர வேண்டும், வழிபாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இரண்டாவதாக, உலகெங்கும் இன்று பெரும் சூறாவளி போல வீசிக்கொண்டிருக்கிற கொரோனா தொற்று கிருமியுடைய தாக்குதல், பாதிப்பு விரைவில் அடங்கி போக வேண்டும். சும்மா இறையாதே என்று காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவர் நல்ல ஆயன். இந்த ஆடுகளை பாதிக்கின்ற இந்த பெரும் நோயை, இந்த பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற கிருமிகளை அதட்டி அடக்கி செயலிழக்கச் செய்து மக்கள் எல்லோரும் நலமான வாழ்வுக்கு, அதுவும் வாழ வேண்டும், வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்று அவர் விரும்புகின்ற அந்த வாழ்வுக்கு விரைவில் வந்து சேர வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விதவையின் காணிக்கை விரும்பி ஏற்றவரே, என் இதயத்தின் காணிக்கை இனிதேற்றிடுவே. விதவையின் காணிக்கை விரும்பி ஏற்றவரே, என் இதயத்தின் காணிக்கை இனிதேற்றிடுவே. உமக்கு படைக்க பொருள் தேடினேன், உகந்தது எதுவும் தெரியவில்லை. உமக்கு படைக்க பொருள் தேடினேன், உகந்தது எதுவும் தெரியவில்லை. பலி பொருள் நீரே, பலி தரும் குருவும் நீர். பலி பொருள் நீரே, பலி தரும் குருவும் நீர். பலிபீடம் நீரே ஆனி, மீட்பின் பலிபீடம் நீரே ஆனி.
விதவையின் காணிக்கை விரும்பி ஏற்றவரே, என் இதயத்தின் காணிக்கை இனிதேற்றிடுவே. கற்பூர தீபமாய் கரைந்திடுவேன், கணக்கின்றி எதையும் இழந்திடுவேன். கற்பூர தீபமாய் கரைந்திடுவேன், கணக்கின்றி எதையும் இழந்திடுவேன். உடைந்த உள்ளங்களில் இணைந்து வாழ்ந்திடுவேன், உடைந்த உள்ளங்களில் இணைந்து வாழ்ந்திடுவேன். பலியென வார்த்திடுவேன், வாழ்வை பலியென வார்த்திடுவேன். விதவையின் காணிக்கை விரும்பி ஏற்றவரே, என் இதயத்தின் காணிக்கை நீரேற்றிடுவே. விதவையின் காணிக்கை விரும்பி ஏற்றவரே, என் இதயத்தின் காணிக்கை நீரேற்றிடுவே. அன்புமிக்கொள்ளி, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் அனைத்தும் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் அவரே பலிபீடமாகவும் அவரே செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டவர்களாக இறை படிப்பினையில் பயிற்சி பெற்று துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்த எங்கள் தெய்வமே, நல்ல ஆயனே, இந்த உலகம் தர முடியாத, உலகம் எடுத்து விட முடியாத, கெடுத்து விட முடியாத அமைதியை எங்களுக்கு தருவதாக உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப உமது திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் உலகம் முழுவதுக்கும் வேண்டிய நலமான சுமூகமான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நல்ல ஆயன், ஆட்டு மந்தையினுடைய வாயில் வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்பவர், பாதுகாப்பு இடத்திலே நம்மை வைப்பவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, சமீபத்தில் ஊடகங்கள் வழியாக திருத்தந்தை இந்த ஆசை நன்மை ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் இதை பற்றி சொன்னதை தவறாக புரிந்து கொண்ட ஒரு சூழலை பார்க்கின்றோம். நம் திருத்தந்தையே இந்த ஆசை நன்மை எப்படி திரு அவையின் வரலாற்றிலே பல புனிதர்களுடைய வாழ்விலே அர்த்தமுடையதாக இருந்திருக்கிறது, அர்த்தம் பெற்றிருக்கிறது என்பதை முன்கூட்டியே சொல்லி இருக்கின்றார்கள். அவர் சொல்வதெல்லாம் இது எப்பொழுதும் நிரந்தரமல்ல, ஆனால் நாம் நம்முடைய சமூக நிலையிலே வழிபாட்டிலும் நம்முடைய ஆன்மீக அருள் வாழ்வின் நிகழ்வுகளிலும் பங்கேற்க வேண்டும் என்பதை தான் அவர் மாற்று வரிகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதை புரிந்து கொண்டு கண்களை மூடி ஆசை நன்மைக்கு ஆசைப்பட்டவர்களாக, என் உள்ளத்திலே இயேசு வரவில்லையே என்ற ஏக்கம் கொண்டவர்களாக, இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் தான் என்னுடைய நல்ல ஆயன், அவர் என் உள்ளத்திலே இந்த அசாதாரண சூழலிலே என் உள்ளத்தில் வந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நாங்கள் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்துவிட விடாதேயும். ஆமென். திருவிருந்து பல்லவி. தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்ல ஆயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட உம் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பாஸ்கா காலத்தின் சிறப்பு ஆசிரியருக்காக வேண்டுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. நாம் பெற்றுக்கொண்ட பாடம், நாம் கற்றுக்கொண்ட வரம், ஆண்டவரின் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை என்ற மகிழ்ச்சியான பாடலோடு நாம் இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்கின்றோம். மீட்பன் ஆண்டவரே, ஆகா எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. என் மீட்பன் ஆண்டவரே, ஆகா எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. எனக்கென்ன குறை, எனக்கென்ன குறை, என் ஆண்டவரே என் மேல் பரானதால் எனக்கென்ன குறை, ஆனந்தமே என் மீட்பன் ஆண்டவரே, எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே.
பசும்புல் மேய்ச்சலிலே என் பசியாற்றி குளிர் நீர் காட்டி பிசகா பாதையிலே நாளும் நடத்துகின்றார் தெம்பூட்டி. சாவின் திகிலூட்டும் வழி நடந்தாலும் நான் அஞ்சேனே. தேவே என் துணை நீ, உந்தன் கை கோலும் என்னை காத்திடுமே காத்திடுமே. எனக்கென்ன குறை, எனக்கென்ன குறை, என் ஆண்டவரே என் மேய்ப்பரானதால் எனக்கென்ன குறை. ஆனந்தமே என் மேய்ப்பன் ஆண்டவரே, எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. நறுமணனை வார்த்து என்னை அபிஷேகம் செய்து வரவேற்றி பகைவர் கண் முன்னே எனக்கோ விருந்தளித்தேன் நிறைவானே. என் வாழ்நாளெல்லாம் உந்தன் பரிவிரக்கம் என்னில் நிறைந்திருக்கும். இறைவாவும் வீட்டில் என்றும் உரிமையுடன் நான் வாழ்ந்திருப்பேன் வாழ்ந்திருப்பேன். எனக்கென்ன குறை, எனக்கென்ன குறை, என் ஆண்டவரே என் மேய்ப்பரானதால் எனக்கென்ன குறை. ஆனந்தமே என் மேய்ப்பன் ஆண்டவரே, ஆஹா எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே, இனி எனக்கென்ன குறை இங்கே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.